எல்லோருக்கும் வணக்கம். சிவராத்திரி அன்று யார் விட்டல் பஜனை கேட்டார்கள்? அந்த கதையை இப்பொழுது நாம் பார்ப்போம். நாமதேவர், ஞானேஸ்வரர் மற்றும் எண்ணற்ற பக்தர்கள் ராஜஸ்தான் பாலைவனத்தில் நீரின்றி உணவின்றி வாடி வதங்கினார்கள். இருந்தாலும் விட்டலனின் நாம சங்கீர்த்தனத்தை அவர்கள் நிறுத்தவே இல்லை. விட்டலா விட்டலா என்று மயங்கி விழுந்தார் ஞானேஸ்வரர். கண்ணுக்கெட்டிய தூரம் வரை ஒரு கிராமமோ வீடோ தெரியவில்லை. நிழலும் இல்லை. மனித சஞ்சாரமற்ற வெறும் பாலைவனம். உடனே பகவானை வேண்டி நின்றார்கள். நாமதேவர் கட்டாயம் விட்டலன் வந்து நமக்கு உதவுவான், கவலை வேண்டாம் என்று நம்பிக்கை கொடுத்தார். இதுபோல பல அதிசய சம்பவங்கள் அவர்கள் யாத்திரையில் நடந்தது. இன்னொரு சம்பவத்தையும் பார்ப்போம். நாமதேவரும் ஞானேஸ்வரரும் மற்றும் எண்ணற்ற பக்தர்களும் பீகாருக்கு சென்றார்கள். இப்போது தேவ்கார் என்று அழைக்கப்பட்டு அந்த காலத்தில் வைத்தியநாதம் என்ற அருமையான பெயருடன் விளங்கிய க்ஷேத்திரம். இதன் பெருமை என்னவென்றால் 12 ஜோதிர்லிங்கத்தில் இந்த ஊர் லிங்கமும் ஒன்று. சிவபெருமானுக்கு உரிய ஊர். அன்று சிவராத்திரி. ஞானேஸ்வரர், நாமதேவர் கோஷ்டி இந்த அரிய சந்தர்ப்பத்தை நழுவ விடுவார்களா என்ன? மூல விக்கிரக சிவலிங்கம் முன் அமர்ந்து வழக்கமாக விட்டலன் நாம சங்கீர்த்தனத்தை தொடங்கினார்கள். அப்போது அர்ச்சகர் வந்தார். அவர் காதில் அது நாராசமாக விழுந்திருந்தது. எப்படி இவர்களை தடுப்பது என்று யோசித்து, இப்போது இங்கு சிவனுக்கு அர்ச்சனை, அபிஷேகம் எல்லாம் நடைபெற இருக்கிறது. மேலும் இது சிவன் கோயில், இங்கு போய் விஷ்ணுவை போற்றி பாடுகிறீர்களே என்று கூறினார். உடனே நாமதேவர் சொன்னார், சிவபெருமான் எங்களுக்கு ஆசி வழங்கியவுடன்தான் நாங்கள் நாம சங்கீர்த்தனம் செய்கிறோம். அவர் வேண்டாம் என்றால் அடுத்த கணம் நாங்கள் நிறுத்தி விடுகிறோம் என்று கூறினார். இது ஒரு பிரச்சனையாகி விடக்கூடாதே என்பதற்காக கோவில் நிர்வாகிகள் குறுக்கிட்டார்கள். மூல விக்கிரகத்திற்கு பின்புறம் ஒரு இடத்தை ஒதுக்கினார்கள். அவர்களை அங்கு நாம சங்கீர்த்தனம் செய்ய சொன்னார்கள். பஜனை கோஷ்டிகள் அங்கே சென்று அமர்ந்து பஜனை செய்ய ஆரம்பித்தார்கள். அர்த்தஜாம கால பூஜையெல்லாம் முடிந்து கோவில் நடை சாத்தப்பட்டது. வெளியே பிரகாரத்தில் சிவராத்திரி இரவு பூராவும் நாம சங்கீர்த்தன பஜனை தொடர்ந்து கொண்டே இருந்தது. விடியற்காலை ஆனது. மறுநாள் அர்ச்சகர் ஆலயத்தின் கதவை திறந்தார். பூஜைகளை ஆரம்பிக்க சிவபெருமான் சந்நிதி கதவை திறந்தபோது அதிர்ச்சி அடைந்தார். ஜோதிர்லிங்கம் பின்பக்கமாக திரும்பி காட்சியளித்தது. உடனே தன்னுடைய தவறை உணர்ந்தார். அவர்களது விட்டலன் நாம சங்கீர்த்தனம் தனக்கு உகந்ததே என்று உணர்த்தவே சிவன் திரும்பினார் என்று புரிந்து கண்ணீர் மல்க ஓடினார். நாமதேவர் ஞானேஸ்வரர் காலில் விழுந்து மன்னிக்க வேண்டினார். இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம்? ஹரியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயில் மண்ணு என்று சொல்வார்கள். ஹரியும் சிவனும் ஒருவரே. அதனால் நாமும் அதை உணர்ந்து பகவானிடத்தில் பக்தி செலுத்தி அவரை தினம்தோறும் வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும், நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோட்ச பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும். சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்து.